தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்றால் திரு ஜோசப் விஜய்ஜி தான். நீங்கள் விஜய் சாரை எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. ஸோ அவர்கிட்ட இவங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இவர் ஒன்றும் எச்சரிக்கையாக இருக்க வேணாம். நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். கூட இருக்கவங்க கூட செய்யறதுனால முதல்வருக்கு தொந்தரவு வர்றதுக்கு இது உண்டு. விஜய் சார் சிஎம் ஆனது எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஜோதிடம் ஆய்வுன்னு சொல்லியிருந்தவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு விஜய் சாரால ஜோதிடத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு நீங்க பர்சனல் அஸ்ட்ராலஜர்னா தேர் இஸ் a limit இல்ல. எதுக்கு தூக்கிட்டு வந்து உட்காந்து ஒரு போஸ்டிங் எல்லாம் கொடுக்கணும்? சாராயவத்தவ மந்திரி ஆவறான், கொலகாரம் மந்திரி ஆவறான். ஜோசியர்னா என்ன பண்ணோம்? மணி அடிச்சு உங்களுக்கு தீபம் காட்டிட்டு போய் உட்காந்துக்கிடுமா? அது என்னங்க ஓர வஞ்சனை உங்களுக்கு? கரூர் இன்சிடெண்ட்டில் சிபிஐ கேஸில் விஜய் சாரோட டெல்லி ஃப்ளைட்டில் போனவர் அவர் தானே கூட இருக்கார். ஜோதிடருக்கு மட்டும் அந்த தேங்காய் மூடியும் வாழைப்பழம் மட்டும்தான் கொடுப்பீங்களா? நீங்கள் யாருங்க டிசைட் பண்ணுறது? மோடிஜிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் மோடிஜி பிரதமர் கிடையாது. இந்தியாவுடைய பிரதமர் என்றால் மோடிஜி தான். அதே போல தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்றால் திரு ஜோசப் விஜய்ஜி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விஜய் சார் வெர்சஸ் விஜய் அப்படி விஜய் சார்னு பார்க்குறாங்க. போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அப்படின்ட்டீங்க. அவங்க ரெண்டு பேருமே களத்தில் ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி திராவிட முன்னேற்ற கழகமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ரூட் அவங்களுக்கு. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, விஜய் சார்லாம் பொறுத்துக்க மாட்டார். ஆட்சியே போனாலும் விஜய் சார் கவலைப்பட மாட்டார். ஏன்னா கடகராசிக்குன்னு இருக்கக்கூடிய குணம் அது. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுதி வச்சுக்குங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர் எப்படி பண்ண போறாருன்றதை பாருங்க. தமிழ்நாட்டில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, போதைப்பொருள் இதெல்லாம் அவர் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க சினிமா நடிகர்னு. நான் சொன்னா புரியாது உங்களுக்கு. இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான், அது யாராக இருந்தாலும் சரி. சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா. என்ன சொல்ல விரும்புறீங்க நாயகன் டு ஜனநாயகன் ஜோசப் விஜய் சாருக்கு? மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த அற்புதமான தருணத்தில் நல்வாழ்த்துக்கள். அவருடைய இந்த அரசியல் பயணத்தினுடைய முதல் வெற்றி. அவங்கவுங்க எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவே பெரிய வெற்றி. ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக காலடி எடுத்தவுடன் 2.5 வயது குழந்தை முதலமைச்சரானது சரித்திரத்தில் ஒரு பெரிய நிகழ்வாக தான் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு அது எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தில் இறங்கின பிறகு அதிலேருந்து பின்வாங்காமல் இருக்கிறதுக்கு விஜய் சார்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம கோல் கரெக்டாக இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். ஸோ அவருக்கு மறுபடியும் நல்வாழ்த்துக்கள். ஒரு ஜாதகம் ரீதியை தாண்டி அது என்ன கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க சார் வருவார் அப்படின்னு சொல்லி? இல்லை அதாவது சாருடைய ஜோதிடர்னு ஒருத்தர் இருக்கார், ராடன் பண்டிட் சார். அவர் சொல்லின்னு இருந்தார். நான் ரொம்ப அவருடைய ஜாதகம் முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறச்சேன். இவர் 2024 வரமாட்டார், நம்மளுடைய பார்லிமெண்ட்டுக்கு இவர் வரமாட்டார்னு கணித்தேன். கண்டிப்பாக 2026 இவர் வருவார்ன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. அவருடைய ஜாதகத்தில் கரெக்டான ஜாதகம் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலிமா. இந்த கரெக்டான ஜாதகன்றது கொஞ்சம் நமக்கு முக்கியம். அதாவது நம்ம நெட்டில் எடுக்கிறதெல்லாம் சம்டைம்ஸு டைம் மாறி இருக்கும், டேட் கரெக்டாக இருக்கும், டைம் மாறி இருக்கும், பிறந்த ஊர் மாறி இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த லக்ன புள்ளி தப்பாக போயிடும். பட் இவருடைய ஜாதகம் கரெக்டாக இவர் குடும்பத்தில் இருக்கவங்க கொடுத்தனால கடக லக்னம், கடகராசி அவருக்கு. அதில் இப்போ அவருக்கு சுக்கிர தசையில் ராகு புத்தி. அது அவருக்கு எல்லாமே ஃபேவரட்டாக பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, அவருக்கு 24ஆம் தேதி 4வது மாதம் 2026 வரைக்கும் தான் அந்த ராகு புத்தி இருக்குது. அதாவது எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் வரைக்கும் தான் இருக்குது. அந்த எலெக்ஷனுக்கு அடுத்த நாள்லேருந்து அவருக்கு குரு புத்தி வந்துடுது. 24 நைட்லேருந்து குரு புத்தி வருது. அந்த குரு புத்தி வந்தனால தான் இவர் 108 வரைக்கும் குதிரையை ஓட்ட முடிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் இப்போ கேட்டு கூட்டணியெல்லாம் வச்சு அது கொஞ்சம் ஜர்க்கானது தானே.
வருவாரா வரமாட்டாரா டிபேட்லாம் நடந்தது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு இந்த குரு புத்தி வந்தனால அது எஃபெக்ட் இருந்தது. ஸோ அவருடைய ஜாதகம் வந்து சுக்கிர தசை வந்து 34 வரைக்கும் இருக்குன்னு அவருக்கு. அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு 6 வருஷம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு வலிமையான திசைகள். அதில் இந்த ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது ஜாதகத்தில் இருக்குது. வண்டி வாகனத்தில் பார்த்துக்கணும். கூட இருக்கவங்க கூட செய்கிறதுனால விஜய் சாருக்கு முதல்வருக்கு தொந்தரவு வர்றதுக்கு இது உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதில் ஒரு விஷயத்தில் நான் கரெக்டாக இருந்தேன். என்னது கரெக்டாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியில் நான் இருக்கிறனால என் கட்சி ஜெயிக்கணும்னு தான் நான் பேச முடியும். ஆனால் அது பொலிட்டிக்கல் அப்பாற்பட்டு நிறைய பொலிட்டிக்கல் சர்வே வந்தது. அந்த சர்வேயில் வந்து ஒன்று டிஎம்கே வரும் இல்லை ஏடிஎம்கே வரும் தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் வந்து 21ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். 23ஆம் தேதி பொட்டியில் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அப்போவே நான் சொல்லிட்டேன், யாரை கேட்டாலும் 7 பேர் விஜய் சார் தான்றாங்க. அவர் ஜாதகம் நீச்சபங்க ராஜயோகம், சுக்கிர திசையில் ராகு புத்தி இருக்குது, குபேர புத்தி வேறு. அது பொட்டி திறக்கரிச்சா 4ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் தெரியும் யார் இருப்பீங்க, யார் தெரிச்சு ஓட போகிறீங்கன்னு தெரியும். நான் 10ஆவது மாதம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், விஜய் சாரை எல்லோரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, எங்கள் கட்சியில் சேர்ந்தோம் அது ரொம்ப தப்பாக போயிடும். அதே போல் 21ஆம் தேதி பேட்டி கொடுக்குறச்சு இவர் 25% தாண்டி ஓடுறாரு. இவருக்கு சுனாமி ஆயிடுச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா அடுத்தது திமுகவுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணுமே தவிர 3ஆவதாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேன்றது அதில் சீன்லே இல்லை. அதாவது அது எங்கள் கட்சி கூட்டணியாக இருந்தாலும் அதுதான் நிலவரம். ஸோ இவர் சுனாமி ஆவாரான்றது பொட்டி துறக்கிறச்சு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தான் நான் பேச முடியும். அதனால் ஜாதகம் வலிமையாக இருந்தாமா யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த சர்வேக்காரங்கள்லாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் சர்வேக்காரங்கள்லாம் எல்லா சர்வேவும் தப்பாயிடும். எல்லா சர்வேவும் நீங்கள் போட்டது அத்தனையும் தப்பாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள்லாம் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா அப்போ விஜய் சாரை பற்றி தெரியும். ஆனால் இப்போ நான் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் போட்ட அத்தனை சர்வேயும் தப்பாகவும் தான் நான் சொன்னேன். ஏன்னா ஜாதகத்தினுடைய அது எங்களுக்கு ஒரு விஜய் சார் சிஎம் ஆனது எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, விஜய் சாருடைய ஜோதிடரும் கத்திக்கினே இருந்தார், இப்போ நானும் சொல்லிக்கினே இருந்தேன். ஜோதிடம் வந்து ஆய்வுன்னு சொல்லியிருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் எழுந்து உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்காதவங்களே கிடையாது இன்றைக்கி. சும்மா ஜோதிடத்தை திட்டுறவங்கெல்லாம் எல்லாரும் எங்ககிட்ட பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஜோதிடம் வந்து இவ்வளோ ஆத்தன்டிகேஷனாக பேச முடியும்ன்றது எங்களுக்கு விஜய் சாரால் ஜோதிடத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கே விஜய் சாருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு ஜோதிடனா கட்சி அப்பாற்பட்டது, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இனி வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் அது உலகத்தில் அரசியல்வாதிகள் பேச செய்து தான் தீரணும். பவர் வந்தாவே மோடிஜி இருக்கார், லாஸ்ட்டு 30 இயர்ஸாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் விஜய் சாருக்கு இருக்குது. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களில் ஒருத்தர் வந்து ஒரு பதவி கொடுத்தாரு. அந்த பதவி ஓகே அது இல்லை, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் ஸ்டில் அது இப்போ எப்படி விமர்சனத்தில் உள்ளாயிடுச்சுன்னா, அதாவது கூட இருக்கிறாரு. இப்போ எனக்கு நீங்கள் பர்சனல் அஸ்ட்ராலஜர்னா தெர் இஸ் a லிமிட் இல்லை, எதுக்கு தூக்கிட்டு வந்து உட்காந்து ஒரு போஸ்டிங் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இல்லை. சாராயத்தவன் மந்திரி ஆகிறான், இது ஒரு நல்ல பதில். கொலகாரம் மந்திரி ஆகிறான், பொம்பளைங்க தாலி அறுத்தவன் ராபரி பண்ணுறவன் மந்திரி ஆகிறாரு. நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, இல்லைன்னா எங்கிட்ட எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கேன். நான் ஒரு அட்வொகேட்டாக பேசுகிறேன். பிட் பாக்கெட்டுக்காரன் மந்திரி ஆனது சரித்திரம்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் ஆகியிருக்காங்க. விஜய் சாருக்கு கண்டுபிடிச்சி விஜய் சாருக்கே ஆசை இருக்கட்டும், ஜோதிடனுக்கு என்ன வேலை? இப்போ நீங்களே இருக்கீங்க, இப்போ ஆங்கரிங் உங்களுக்கு வந்து திடீர்னு ஆங்கரிங்கில் இருக்க உங்களுக்கு இல்லை, உங்கள் ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, அரசியலில் கண்டிப்பாக இறங்கு சார், உங்கள் வாய்ப்பு அளிக்கட்டும் சார், அரசியலில் இறங்கு, நீங்கள் வெற்றி கொடி காட்டுவீங்க, பெருசாக ஜெயிப்பீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு சொன்னவர் அந்த ஜோதிடர் தானே. விஜய் சாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஊண்டுகோலாக இருந்தவர் அவர் தானே. விஜய் சாருக்கு வந்து கரூர் இன்சிடெண்ட்டில் சிபிஐ கேஸில் விஜய் சாரோட டெல்லி ஃப்ளைட்டில் போனவர் அவர் தானே. அவர் தானே கூட இருக்கார். சிபிஐ அலுவலகத்துக்கு வரைக்கும் அவர் வராருல, வக்கீலுங்க போகலாம், நாங்கள் போகலாம், ஒரு அஸ்ட்ராலஜராக அவர் கூட போகிறாருல. நான் என்ன கேட்குறேங்க, ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை.
ஜோதிடர்கள் என்பது இதம் சொல்பவர்கள்னு பேர். நீங்கள் 1000 கோடி சம்பாதிப்பீங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஃப்ளைட் வாங்குவீங்க. ஒரு ஜோதிடர் வந்த பிறகு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்து நல்லா வருவீங்க. ஜோதிடருக்கு மட்டும் அந்த தேங்காய் மூடியும் வாழைப்பழம் மட்டும்தான் கொடுப்பீங்களா? ஏன் ஜோதிடருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன், அது என்னங்க ஓர வஞ்சின உங்களுக்கு? பிட் பாக்கெட் வரலாம், தாலி அர்த்தமும் வரலாம், கற்பழிச்சமும் வரலாம், கஞ்சா வித்தமும் வரலாம், கள்ளச்சாராயம் காய்ச்சனமும் வரலாம், குண்டாசில் போனவும் வரலாம். ஜோதிடம் என்பது ஒரு பஞ்சாங்கத்தினுடைய சயின்ஸுங்க. கோள்களை வைத்து சொல்லக்கூடியது ஜோதிடம். அந்த ஜோதிடம் வேணும், நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு வேணும், ஏணிப்படியாக இருக்கணும். ஆனால் ஜோதிடம் மட்டும் கீழே நின்றுங்கன்னு சங்கு ஊதணும். இது என்ன பழக்கம்? ஜோசியர்னால் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மணி அடித்து உங்களுக்கு தீபம் காட்டிட்டு போய் உட்காந்துக்கிடுமா? நான் ஜோதிடனா கேட்குறேன். அப்போ ஜோதிடனுக்கு இன்னும் உங்களுக்கு சமூகத்தில் இவ்வளோ ஒரு வக்கர பார்வை. இப்போ நீங்கள் ஆங்கராக இருக்கிறீங்க, நீங்கள்லாம் ஆங்கரிங் மட்டும் பண்ணணுமா? ஏன் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க நடிகையாக இருந்தாங்க, நடிகை சிஎம் ஆனாங்க, விஜய் சார் சிஎம் ஆனார், அது அக்செப்டபிள். சொல்லுங்கள் எனக்கு. இல்லை சார், வரக்கூடாதுன்றது யாரோட பண்ணிங்கல்ல, வரக்கூடாதுன்னு தானேங்கம்மா சொன்னீங்க. திருமதி விஜயகாந்த் பிரேமலதாம்மா சொன்னதான் வருத்தம் எனக்கு. அவங்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆண்மை, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க சொல்லக்கூடாது, வன்னியரசு சொல்லலாம். வன்னியரசுக்கு ஜோதிடத்தை பற்றியோ அது அவரை பற்றி அவருடைய கருத்து வேறு, இவங்க சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ எதிர்கட்சியுடைய தலைவர் வீட்டில் துர்கா அம்மையாரோட சாமி கும்பிட்றவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேங்க, உங்கள் வீட்டில் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணிக்கலாம், எங்களுது ஏன் அது உங்களுக்கு கசக்குதுன்ற? ஜோதிடன்றது ஒரு ஆன்மீகங்க, வழிகாட்டி. ஜோதிடன் என்பவன் இதன் சொல்பவன். திசை புத்திகள் நல்லா இருக்குது, கெட்டது இருக்குது. நீங்கள் யாருங்க டிசைட் பண்ணுறதுக்கு? அரசு பதவி என்பது உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் என்ன இந்தியனுடைய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கோ அதே தானங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. நான் என்ன கேட்குறேன், எப்படி ஒருத்தரை தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஜோதிடர்களுக்கு எப்படி அரசு பதவியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி? அது ஜோதிடர் தப்பு பண்ணார்னா நீங்கள் அதை பற்றி பேசுங்க. இல்லை விஜய் சார் பண்ணது சரி என்னன்னு வச்சுக்கோங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடுக்கு சரி வராது. ஸோ ஒரு ஜோதிடனா என்னுடைய கருத்தை நான் கண்டிப்பாக கேட்பேன். ஜோதிடர்களுக்கு என்ன வரமுறை நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஓகே சார். சார், அடுத்தது என்னென்னா, யார்கிட்ட அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த 5 வருடம் அரசியல் அவருக்கும் ரொம்ப புதுசு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் இனிமேல் ரொம்பவே உஷாராக இருக்கணும். இல்லைங்க, நீங்கள் விஜய் சாரை எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. விஜய் சார் கடக லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம்னா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, சனியுடைய நட்சத்திரம். சனி யாருன்னா தர்மவான், நாயவான். இவங்க கூடெல்லாம் பழகரிச்ச நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு சாரி மன்னிச்சுக்கோன்னா இதெல்லாம் கேட்காது, கழுத்தாமட்டிலே போட்டு துரத்தி விட்டுரும். ஸோ அவர்கிட்ட இவங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இவர் ஒன்றும் எச்சரிக்கையாக இருக்க வேணாம். நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது போல இல்லை சார்? அதனால் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா நான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். மக்களும் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். மக்கள் யாருக்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஆபத்தோ ஏதாவது கண்டுபிடிச்சி ஏதாவது நடந்துருவோம்? கண்டிப்பாக பண்ணுவார். ஓகே, தட்ஸ். அதாவது மந்திரியாக இருந்துட்டோம், இனி விஜய் சார் இருக்கிற வரைக்கும் 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் விஜய் சார் வருவார், ஜோசியருக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடக்காது. இவங்களுக்கே தெரியாமல் இவங்க கூட விஜய் சாருடைய ஆளுங்க இருப்பாங்க. அதனால் இவங்க தும்மனா கூட அவருக்கு ரிப்போர்ட்டு போயிடும். ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா, மந்திரியாக இருந்து காலையில் பார்த்தீங்கன்னா அவர் டிவி பார்த்து தான் அவர் மந்திரியாக இருக்காரா இல்லையான்னு தெரியும். அதே போல் விஜய் சார் இது பூச நட்சத்திரம், ஜெயலலிதா அம்மா மக நட்சத்திரம், கேது நட்சத்திரம். அந்த கேது நட்சத்திரத்துடன் சனி நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பு. அவர் விஜய் சாரும் அதை பற்றி கவலை பண்ண வேணாம். விஜய் சார் யாருடைய கூட இருந்து அவங்க பிரச்சனை பண்ணாலும் விஜய் சார்லாம் பொறுத்துக்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆட்சியே போனாலும் விஜய் சார் கவலைப்பட மாட்டார். ஏன்னா கடகராசிக்குன்னு இருக்கக்கூடிய குணம் அது. கடகராசி, விருச்சிக ராசி, ரிஷபராசியெல்லாம் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் மகரமும் வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் பெரிய விஷயம் இல்லை.
ஸோ இவங்க கூட இருக்கவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார் எப்போ வந்தாலும் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டுறீங்க சார். ஏற்கனவே நாங்கள் பாதி குழம்பி போயிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னதில் பயங்கர குழப்பமாக இருக்குது எங்களுக்கு. ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அது மட்டும் புரியுது. விஜய் சார் கூட இருக்கவங்க தான் இருக்கணும். நீங்கள் ஏன் குழம்புறீங்க? இல்லை சார், நீங்கள் ஒரு இன்ட்டு கொடுத்தோன்னு நான் யாரையும் யோசிக்கிறேன் சார். அவர் கூட இருந்தவங்கள அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஏதோ சரியாக வர மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்படி சொன்னால் டக்குன்னு கைத்தட்டல் கொடுக்கணும்ப்பா. என்ன மாதிரி தான் உங்களுக்கும் தோணுது. ஓகே சார் சொல்கிறது இருக்க நடந்திருக்கு. சார் இந்த 5 வருடம் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் அது வந்து உதய் சார் வெர்சஸ் விஜய் அப்படி விஜய் சார்னு பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி ஒரு அரசியல் ரீதியாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக சட்டசபையில் நடந்த அந்த ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இனி வரும் இந்த 5 வருடம் இவங்க 2 பேருக்குள்ளுமே? ஏன்னா நீங்கள் தான் சொன்னதே போட்டி இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் அப்படின்ட்டீங்க. அவங்க 2 பேருமே களத்தில் ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அவங்க 2 பேருக்குமே அறிக்கை போர் வர ஆரம்பிச்சிடுச்சு, போட்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. இனி திராவிட முன்னேற்ற கழகமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரூட்டு பெரிய ரூட் அவங்களுக்கு வந்து ரூட் ஆர்ஜின் வந்து ரொம்ப பவரு. அவங்க எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு மந்திரிங்க தான் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க, தொண்டர்கள்லாம் அப்போ மறந்துடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, தேர்தலில் தோற்று எதிர்கட்சியாக இருக்கிறச்ச தொண்டர்கள்லாம் மந்திரி மாதிரி இருப்பாங்க, மந்திரிகள்லாம் பதுங்கிடுவாங்க. ஆனால் அந்த தொண்டர்கள் வந்து கூடயே அந்த தலைவனங்களுக்கு பின்னாடி இருப்பாங்க. அது வந்து உதய் சாருக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். உதய் சார் வந்து அதை வச்சு யார் நம்ம கூட இருக்கிறதுலே ஜென்யூனாக இருக்காங்கன்னா அவருக்கும் இது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியடு தான். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்க்கணும். இந்த சமயத்தில் 3ஆவதாக ஒருத்தர் வருவார். அவர் வந்து அண்ணாமலை வருவார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஜாதகம் எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா தெரியும். ஸோ இந்த 3 பேரை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கும். அண்ணாமலை என் நண்பர், என் கட்சிக்காரருக்காக சொல்லலை. நான் இதை இல்லை நீங்கள் பார்த்த உடனே நானும் சொல்லிடணும்ல, உள் மனசில் என்ன நினைப்பீங்கன்னு தெரியணும்ல. ஸோ அண்ணாமலை வந்து எல்லாரும் வந்து அண்ணாமலை விபீரித ராஜயோகன் செல்வி சொன்னார். விபீரிதம் தான் ஆயிடுச்சு அண்ணாமலைக்கு, ராஜயோகம் காணலைன்னாங்க. அந்த மிமிக்ரேட்டருக்கெல்லாம் ஒன்று சொல்லிடுறேன், ராஜயோகம்னா என்னான்னு பார்ப்பாங்க. ஸோ அதையும் அடுத்தது பார்த்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் 2 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் அப் ஆகிடும். ஃபைட்டிங் காக்கு. ஏன்னா எப்படி விஜய் சார் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு 2.5 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சாரோ, கடக லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம், அதே போல் அண்ணாமலையும் கடகராசி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஒரு கடகத்துக்கு எப்படி ஒரு எல்லாரும் சேர்ந்த மாதிரி அண்ணாமலை என்ற கடகம் வரும். ஸோ ரிஷபராசி கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு உங்கள் மூலியமாக சொல்கிறது தான் எனக்கு சந்தோஷம். பட் சார் இது ஒரு சைடு இருந்தாலும் இப்போ அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓகே முதல்வர் ஆகிட்ட பிறகு இந்த விமர்சனங்கள்லாம் அப்படியே மறைஞ்சு போய்ட்டோன்னு நினச்சாங்க. பட் ரீசெண்டாக அவர் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அங்கே திருப்பி இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பிச்சது இன்னைய வரைக்குமே நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டு இருக்கு. இது என்ன விமர்சனம் சொல்லுங்க? நிறைய வந்துட்டே இருக்கே சார், தொடர்ந்து என்ன வந்துட்டு இருக்கு சார்? நிறைய வருது, உங்களுக்கே தெரியும். எதுன்னு நம்ம சொல்ல முடியும், 1-2 பல விமர்சனங்கள் அவர் மேலே வச்சுட்டே தானே இல்லை. அதாவது ஒரு பழுத்த மரத்தில் தான் காஞ்ச மரத்தில் தான் கல்லடி படும். என்னை பொறுத்த வரைக்கும் பழுத்த மரத்தில் தான் கல்லடி படும். அவர் ஒரு முதல்வர் பதவி, நிறைய பேர் வந்து கனவுல இருந்தாங்க, அவர் சீன்லேயே இல்லாமல் இருந்தார். அவர் வந்து இப்போ இது போல் வருவாருன்னு நிறைய பேர் நினைக்கலன்னா அந்த வந்து அதெல்லாம் விமர்சனம் வைப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க, அதுக்குள்ளே அந்த குழந்தைய போட்டு நீ அதை பண்ணல இதை பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலில் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆட்சி புதுசாக யார் வந்தாலும் 100 நாட்கள் அல்ல என்றால் 150 நாட்கள் அவர்களை பற்றி எந்த விமர்சனமும் செய்யாமல் இருக்கணும். மக்களுக்கு எப்படி இந்த 100 நாட்கள் அவங்க செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும். 100 நாட்கள் அவங்க ஏதாவது செய்யலைன்னா மக்களே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குள்ளே 4 நாள் ஆச்சா, 4 நாளுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ அங்கலாய்ப்பு, இதெல்லாம் வேண்டியதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மத பிரச்சனைகள் இல்லாமல் சமத்துவமாக விஜய் சாருக்கு வந்து விஜய் சாருக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் அவர் முதல்வர் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அவர் தான் முதல்வர். மோடிஜி இருக்கார், மோடிஜிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் மோடிஜி பிரதமர் கிடையாது. இந்தியாவுடைய பிரதமர் என்றால் மோடிஜி தான். அதே போல் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்றால்
திரு ஜோசப் விஜய்ஜி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமாக என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுதி வச்சுக்குங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர் எப்படி பண்ண போகிறாருன்றதை பாருங்கள். நீங்கள் நான் சொன்னால் புரியாது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, மாமூல், சாராயம், போதைப்பொருள், இதெல்லாம் அவர் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க சினிமா நடிகர்னு. டைமை கீப்பப் பண்ணுறதுல அவரை போல் இருக்காத மாதிரி பண்ணுவார். அவர் டெய்லி காலையில் அவர் வர்ற நேரத்துக்குள்ளே ஆஃபீஸுக்கு அதிகாரிங்க வர்றது தான் பெரிய பிரச்சனையாக போகுது. எல்லா அதிகாரிங்க ஃபோனில் கரெக்டாக இருந்துக்கணும், எந்த நேரத்தில் எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது. அதுபோல் ஒருத்தர் இருந்தார், கலைஞர் இருந்தார். காலையில் 3 மணிக்கே பேப்பரை படிச்சுட்டு அந்தந்த அதிகாரிகளை உண்டு இல்லைன்னு ஆக்குவார். அதுக்கேற்ற போல் விஜய் சார் இப்போ இருப்பார். விஜய் சார் இந்த டெடிகேஷனை சினிமாவில் எப்படி அவர் ஒரு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரோ அதே போல் அரசியலில் இருப்பார். ஆனால் அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகம் தெரியும் என்றதனால் ஜனவரி 28ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு வரை அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசியாக தான் நான் பார்க்குறேன். வண்டி வாகனங்கள், தேக ஆரோக்கியம், கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் கட்சி, கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள், தாவேக்காவுடைய கட்சிக்காரர்கள், எல்லாவற்றிலையும் நட்பு, எல்லாவற்றிலையும் விஜய் சார் ஜனவரி 28ஆம் தேதி வரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விளக்கெண்ணெயை ஊற்றிக்கின்னு இருக்கணும்னுவாங்க, அதுபோல் இருக்கணும். 28 ஜனவரி தாண்டின பிறகு அவருக்கு படிப்படியாக கிரகங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணும். இந்த பீரியடு கொஞ்சம் குரூஷியல் பீரியடாக தான் நான் பார்க்குறேன். இதில் அவர் கவனமாக இல்லைன்னா ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும். அதனால் இந்த பிகைண்ட் வுட் சார்பாக அவர் நண்பர் என்றதோட, நண்பர்னால் நெருங்கியவர்களாம் இல்லை, நல்ல பாசமாக பேசுவோம் நாங்கள். அந்த இதுக்கு ஒரு ஜோதிடனாக என்னுடைய கணக்கு, அரசியல்வாதியாக சொல்லலை, 28ஆம் தேதி ஜனவரியே நான் குறித்து கொடுக்குறேன். அதனால் அந்த பீரியட் வரைக்கும் ஜாக்கிரதை தரும். சார், எனக்கு ஒரு ரொம்ப க்யூரியாசிட்டியில் இந்த கேள்வி கேட்குறேன் சார். இப்போ விஜய் சார் வருவாருன்றது முன்கூட்டியே தெரியுன்றீங்க. எதிரணியிலலாம் உங்ககிட்ட ஜோசியம் பார்த்தாங்களா? அப்படியே சொல்லியிருப்பீங்களே? எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். விஜய் சாருடைய இது நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள். நான் நிறைய சொன்னேன், சூறாவளி வந்துருமான்னு. அவங்கெல்லாம் இல்லை நாங்கள் கணக்கு போட்டுட்டோம், கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் விஜய் சார் இது ரொம்ப டீப்பாக சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க நிறைய சர்வே எடுத்ததில் அவங்களுக்கு நிறைய ஃபேவரலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் அவங்களுக்கு கூட இருக்கவங்க எல்லாம் இல்லை, சில அசால்ட்டாக அந்த அரசு தான் நான் சொல்கிறது. இப்போ கூட ஒரு கவர்மெண்ட் வந்துட்ட பிறகு அந்த அதெல்லாம் இறங்கவே மாட்டாங்க. சில அதிகாரிகள் சொல்கிறத தான் சிலர் நம்புவாங்க. அதுபோல் சில விஷயத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளை விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொண்டர்கள்லாம் கரெக்டாக, கட்சிக்காரர்கள்லாம் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க நமக்கு நிறைய பின்னடைவுன்னு. ஏன்னா அவங்க கூட்டணியே ஜெல்லாகாமல் இருந்தது. அந்த கூட்டணி ஜெல்லாகாமல் இருந்துச்சவே நிறைய பேர் நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தனால எனக்கு தெரியும். எங்கள் கூட்டணியிலையும் கடைசி நேரத்தில் ஏற்பட்டது. அதில் அண்ணாமலை சார் அவருடைய மாற்றம் வந்த பிறகு அதில் நிறைய என்டிஏ கூட்டணியில் நிறைய பேர் முக்கியமானவங்கெல்லாம் தனியாக போய் நின்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய குழப்பங்கள் எல்லாம் விஜய் சாருக்கு. விஜய் சாரும் முதல்ல கூட்டணிக்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணார். அதெல்லாம் ட்ரை பண்ணதெல்லாம் உண்மை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு சேராமல் இருந்த பிறகு தைரியமாக அவர் இறங்கினாங்க. பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு துட்டு கொடுக்கல, 234 தொகுதியில் நம்ம கேண்டிடேட் போடுவோன்னு. ஆனால் மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதம், தாயினுடைய மடி ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, மெயினாக குழந்தைகளுடைய அன்பு கிடச்சிச்சு. ஸோ அவருக்கு இந்த 108 இடம் திவ்ய தேசம் மாதிரி, 108 திவ்ய தேசத்துக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் மாதிரி கிடச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் ஒரு முறை ஷெல்வி சாருக்கு மிகப்பெரிய
பாராட்டுகள், நன்றி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த ஒரு பெரிய ஆட்டபாமே தூக்கி போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. இது எங்கே போய் புகைய போதோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார். நல்லது நல்லது. நேயர்களுக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நேயர்களையும் உங்களையும் சந்தித்ததற்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பிகைண்ட் வுட்ஸுக்கு நன்றிகள், வணக்கம் சார். மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச். Behind Woods முதல்வர் விஜய் நாயகன் to ஜனநாயகன். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை's அமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியா படிங்க சேலரியோட. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 0444545 மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். Supported by the Chennai Mobiles மற்றும் Electronics Furnitures. மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ் அப்ளையன்சஸ்க்கு டிஜிட்டல் ஹப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். VGP யூனிவர்சல் கிங்டம், சன்னை விட ஃபன் அதிகம். Powered by சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வேலம்மாள் நெக்ஸஸ், dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Woods முதல்வர் விஜய் நாயகன் to ஜனநாயகன். Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velamal Nexus.